வணக்கம் நண்பர்களே. இந்த குரு பயிற்சி 2025 பணமழை எந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பொழியும், யார் கையில் பணம் புழங்கும், யார் கையில் பொருளாதார ரீதியாக நிறைய பணம் சேரும் அப்படின்ற பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுறை அசோக் சேனல். இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுறை அசோக் சேனல். அதனால் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் பேசும். இப்போ இந்த குரு பயிற்சி 2025 பணமழை எந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருவோம். அதில் முதல் தர ராசியாக பணமழை பொழியக்கூடிய ராசியில் ரிஷப ராசியை சொல்லலாம். ரிஷப ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் தான் குரு வந்திருக்கிறாரு. குரு பகவான் தான் தனக்காரகன், முழு சுவர், மன்னவன், பொன்னவன், ராஜா என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் ரிஷப ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் வந்திருக்கிறார். 2லே குரு வந்தால் திரண்டிடும் பெருநிதி. ரிஷப ராசிக்காரங்க காட்டில் மழை, பணமழை ரிஷப ராசி காட்டில் பொழியும். ஏன்னா சனி பகவானும் லாபஸ்தானத்தில் வந்திருக்கிறாரு, ராகு பகவானும் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல வந்திருக்கிறாரு, குரு பகவான் 2ஆம் இடத்துல வந்து வலிமையாக இருக்கிறார். அதனால் பணமழை பொழியும் இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு. அடுத்த ராசியாக சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு 11ல் லாப குருவாக வந்திருக்கிறார், லாபஸ்தானத்தில் வந்திருக்கிறார். சிம்ம ராசிக்காரர்களுக்கும் பணவரவு இருக்கும். என்னதான் அஷ்டமத்து சனினால் சில சிலம்பரங்கள் இருந்தாலும் பண விஷயத்தில், பொருளாதார விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. பணமழை பொழியும் சிம்ம ராசிக்காரர்களுக்கும். அடுத்த ராசியாக கன்னி ராசி. கன்னி ராசிக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல வந்து தொழில் வேலையில் சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை தன்னோட பார்வையால் பார்க்குறாரு. அதனால் கன்னி ராசி நண்பர்களுக்கும் பணமழை உண்டு. அடுத்த ராசியாக துலாம் ராசி. துலாம் ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் குரு வந்திருக்கிறாரு. அதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கும் பண வரவு அதிகம் இருக்கும் இந்த குரு பயிற்சினால். அடுத்த ராசியாக தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கும் பண வரவு அதிகம் இருக்கும். அடுத்த ராசியாக கும்ப ராசி. கும்ப ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்திருக்கிறார் குரு பகவான். அதனால் கும்பராசிக்காரர்களுக்கும் பண வரவு தாராளமாக இருக்கும், செல்வம் சொத்து சேரும். ரிஷபம், சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி 2025 பணமழை பொழியும், பண வரவு தாராளமாக இருக்கும், பொருளாதாரம் உயர்வு இருக்கும், சொத்து சேர்க்கை ஏற்படும், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். நண்பர்களே, இது போன்ற தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேரில் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அனுப்பிச்சிங்கன்னா ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து படங்களும் துல்லியமாக சொல்லிட்டு இருக்கிறோம். விருப்பமுள்ள நண்பர்கள் நேரில் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுறை அசோக் சேனல். நன்றி, வணக்கம்.